ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க்கில் த்ரெட் ஒர்க்குக்கு வந்து என்ன நீடில் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக த்ரெட் ஒர்க் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆரியில் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டுலி பிராண்டில் 13 இல்லைனா 14 நீடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 13 இல்லைனா 14 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டுலி பிராண்ட் ஜப்பான் நீடில் வரும். 13 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.55 mm வரும். 14 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 mm வரும். சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து கேட்பீங்க, ஏன் இந்த ரெண்டுலேயும் ஒன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த ஹூக் போர்ஷன் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். சரிங்களா? 14 விட 13 வந்து இந்த ஹூக் போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். 14 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் போர்ஷன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ பேசிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு 14 நீடில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 14 நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே 14 யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் த்ரெட்டில் வரல அப்படின்னா நீங்கள் 13 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஹூக் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 13 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் ஒர்க் வந்து நீட்டாக போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் 14 சைஸ் நீடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதோட டிஃப்ரெண்ட். மற்றபடி ரெண்டுமே நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.